இன்று தண்ணீர் பிரச்சனை எல்லா இடங்களிலும் தலைவிரித்தாடுகிறது. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறிவிட்டது. ஒரு குடம் தண்ணீருக்காக பல மைல்கள் அலையும் இடங்களும் உண்டு. இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு அமைந்துள்ளது. இதன் தலைநகர் மாலே. இந்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் அனுதினமும் வந்து செல்கின்றனர். இந்நாட்டில் கடல் நீரை சுத்திகரித்து தான் குடிநீர் வழங்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறினால் குடிநீர் தட்டுப்பாடாயிற்று. கடைகளில் உள்ள தண்ணீர் உள்நாட்டினருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்திய, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் விமானங்களிலும் கப்பல்களிலும் தண்ணீர் பாட்டில்களை அனுப்பி வைத்தனர். மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்றால், இப்படி இறக்குமதி செய்யப்பட்ட தண்ணீரை விற்கக்கூடாது, அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று மாலத்தீவு பிரதமர் அவசர சட்டம் இயற்றினார். ஆனாலும் முறைகேடுகள் நடக்காமல் இல்லை. தண்ணீர் கொடுத்து உதவி செய்த மக்களுக்கு அந்நாட்டு பிரதமர் பத்திரிகைகள், இணையதளங்கள் மூலம் நன்றி தெரிவித்தார். அன்றாடம் நமக்கு தேவையான குடிநீரை இலவசமாக தந்துள்ள இறைவனை நன்றியோடு துதிக்கிறோமா? நீரை வீணாக்காமல் செலவழிக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 7:38 உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். John 7:38 Rivers of living water will flow within them. Glory to God. Amen.